தெரியுமா? 3.25 ஆண்டுகள் நீ பார்க்குற தொழிலில் மன கஷ்டமும் மனவேதனையும் நடக்கும்டா. கடன்களால் கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கும். வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாத நிலையும் துயரமும் ஓடுது. உடல்நிலையை பற்றிய சராசரி ஆராய்ச்சி இருக்கும். சரியா? கால் விட்டுருவான். சகசிராரம்னா என்னது? உச்சிஸ்தானம். மனிதனுடைய ஆதார சக்தியில் அதுதான் உயர்ந்த சக்தி. வேற என்னடா வேணும் மகனே உனக்கு? நான் சொன்னது நீ ரெண்டாவது ரிப்பீட் பண்ணுறிய. இந்தா கண்ணை மூடு. இந்தா மகனே, இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக வாழ வைக்கேன். நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. கும்பகோணத்து எல்லை யார்ப்பா? கும்பகோணத்து எல்லை உடந்தை கும்பகோணம். என்னண்ணா எங்கே இருக்கிய? கும்பகோணத்தில் எங்கண்ணே? 1 2 3 4 எந்த பக்கத்துக்கு போகக்கூடிய? உப்பிலிய பாண்டவன் கோயிலை தாண்டி போகிறீட காலில் விட்டுவாங்க. ஒப்பில்லாத பெருமாள். ஓராண்டு காலமாக உன் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் மன வருத்தமும் துயரமும் இருக்குது. என்ன? இப்போதுக்கு நடத்துகிற தொழிலால் மன கஷ்டமும் கடனும் பெற்றிருக்க. ஒருவருடைய உடல் ஆராய்ச்சியில் கொஞ்சம் வேதனை இருக்குது. என்னப்பா வேணும் வேற? அதான் ஒருவருடைய உடல் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லிட்டோம்லாடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? கர்பதாமிக்கு ஒன்றும் இல்லை, காப்பாற்றிடலாமா? சரி. அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆனந்தமாக காப்பாற்றி அவள் மனநிலைகளை காப்பாற்றுறேன். உச்சிஷ்டமாக இடம் வச்சுட்டேன். சந்தோஷமாக இருக்கு. 3 முறை என்னையை பார்க்கவா, மகிழ்ச்சி அடைவா. நீ கர்பதாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் ஒரு டீ தாங்கட. தஞ்சாவூராமா? என்னம்மா பிள்ளைகளை பற்றி என்ன கேட்க வந்திருக்கிய? கால் வந்துட்டு வாங்க. நீ யாருப்பா? அமைதி இல்லாத என் மனமே. அப்பா எங்கே இருக்கு பிள்ளை? வர வைக்கணுமா? அது தனியாக வராது போலக்க. ஒரு குழந்தையோட வர்றது மாதிரி நிலைமை இருந்தால் நீ என்னடா செய்வு? அப்படி ஒரு நிலைப்பு இப்போ நடந்திருக்குடா. அறியாமல் இருந்துட்டியடா முட்டாள். கால் ஒன்றுவ. பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலையே. உன் பாசத்துக்காக அவள் வச்ச பாசத்தை பிரித்து நான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதில் எது நீதின்னு நான் பார்க்கணுமே. உனக்கு வயசு எத்தனை? உனக்கு? நீங்கள் 55 வயசு வரை வாழ்ந்துட்டீங்களே. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா அனுபவமும் பெற்றுட்டீங்க. அவள் இப்போ தானே வாழவே தொடங்கியிருக்கா. அவள் பாசத்தை பிரித்தா அது பாவம் இல்லையா? யாருக்கு? அவள் ஏற்றுக்கிட்டாளாப்பா. கண்ணை முடிட்டு வாங்க, காலில் முடிட்டு வாங்க. எங்கே நிற்கக்கூடாது, உட்காருங்க. மூளையில் அவனுக்கு குழப்பம் இல்லை. ஒரு நரம்பில் வந்து கொஞ்சம் ரத்தம் கசியுது. அது மருத்துவத்தால் குணம் ஆகிரும். அதனால் அவன் சேர்ந்து வாழட்டுமா? அப்படி சொல்றியா? கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் மனதை தான் சோதித்தேன். தொண்ணூறு நாட்கள் பொறுமையாக இருங்க. எல்லாம் வெற்றியாகி தாரேன். சர்வ பூர்ணமாக வாழ வச்சு தாரேன்.
என்ன பாட்டு? நல்ல பாட்டு. கால் வந்துட்டு வாங்க. வீண் குழப்பம் வேண்டாம். 90 நாள் அவகாசம் இருக்கிறது. என்ன இல்லை என்போல் இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. 3 மாதம் பொறுமையாக இருக்கு. எந்த ஊர் உங்களுக்கு? 3 மாதம் பொறுமையாக இரு. சொன்ன வாக்க திருப்பி என்னால் சொல்ல முடியுமா? 3 மாதம் பொறுமையாக இரு. என்ன அடுத்து வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வந்துருங்க. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை பண்ணி வந்தது யார்? கடன் பற்றி வேலை போட்டிருக்காங்களே, கடன் இருக்கா? கால் வந்துட்டாங்க. வாவ் வாவ் வாவ். நான் வரல உங்க கூட. உன் வீட்டை சுற்றி காக்கா வாகனங்கள் பறந்துக்கிட்டு இருக்கு. 2.5 ஆண்டுகள் நீ சொல்லுத காக்கா வேற, நான் சொல்லுத காக்கா வேற. நீ நேர்முகமாக பறவையை சொல்லுத, நான் நேர்முகமாக சனீஸ்வர பகவானை சொல்லுதேன். புரியுதா? 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய சோதனை காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ தர்மம் செய்வதற்கு காக்கா வேணும்னு நினைக்க, ஆனால் அந்த நிலைகளில் மாற்றம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இன்னும் 27 நாட்கள் நீ பொறுமையாக இருக்கணும்ப்பா. கால் வந்துட்டு விளக்குப்படுத்தணும். எள்ளால தீபம் எரிந்து எண்ணிக்கை சில நாள் கழிந்தால் எல்லாமே ஈடேறும். வேற என்ன வேணும் உனக்கு? தம்பி சொல்லுத நீ தப்பாக நினைக்காத. 27 நாள் பொறுமையாகிடும். அவசரப்பட்டு அவனை அனுப்பாத. வெற்றி. ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு 3 சனிக்கிழமை 3 வேளை 21 3 சனிக்கிழமை நீ வந்து தீபம் ஏற்றிடு. எள்ளு தீபம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குயா? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் வந்துட்டு யார் யார் தம்பி? மணிச்சத்தங்க பக்கத்தில் கோயில் இருக்கோம். அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்கன்னா எப்படி நான் சொல்கிறது? அப்படி கேட்குறதே தப்போ. மனதை தைரியப்படுத்துறதுக்காக நம்ம கேட்குறோம். மனைவியை காப்பாற்றி நான் விளங்க வச்சிடலாம். தாயாருடைய முக்தி காலத்தை நம்ம எட்டி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மணிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாமே வெற்றியாக நடக்கும். முதல்ல துணைவியாரை ஏற்றி தாரேன். தாயாருக்குரிய காலத்தில் எந்த ஒரு ஆபத்தும் பழுதும் இல்லாமல் பக்குவப்படுத்தி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை ஓங்காரமாக்கி வெற்றியாகி தரேன். நல்லா புண்ணியம் வரடா. கடனை தீர்ப்போம், பணத்தை வர வைப்போம். நல்லா புண்ணியம். கர்மசாமிக்கு வாடா தம்பி வா. கழுத்தில் என்ன ருத்ராட்சம்? சிவத்துவமா? அப்படியா? கண்டு என் கையப்படி ருத்ராட்சம் போட்டு என்னமெல்லாம் செய்யலாம், என்னமெல்லாம் செய்யக்கூடாது. சரி, கால் வந்துட்டு வா. மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை எல்லாம் தாண்டி பையனே நீ பார்க்க வந்திருக்க. உண்மையா? சில எதிரிகளால் தாக்குதலில் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருந்துச்சு. உண்மையாடா? அதெல்லாம் நீக்கியது நீ வணங்குகிற தெய்வம் சிவனுடைய சக்தி. இப்போ உனக்கு தேவையானது பணம் வேணும், தொழில் நடத்தணும். ஆனால் இருக்க இடத்த விட்டு மாற்றி செய்வதற்கு உனக்கு வழிவகுக்கணும். கால் வந்துட்டு வா, அடிப்போம். டீ வந்தாச்சா? கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தாரேன். வெற்றி உண்டு. இப்போதைக்கு முடியாதுடா. வீணாக முயற்சி செய்யாதே. பொறுமையாக இரு, ஆத்திரப்படாத. சொன்னது தான்.
கர்மசாமிக்கு அந்த மானை பாருங்கள் அழகு. அந்த மான் உன் பிள்ளை மதிமயங்கி உன் வீட்டுக்கு வந்து சேருவான். தெளிவடைய வச்சு வாழ வைப்பேன். இந்தா நல்லா இருப்பா. ஓகே. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்குமா? காலில் வந்துட்டு வாமா. முதல்ல காலில் வந்துட்டு வா. அது என்ன போட்டால் நான் கேட்காமலே கொண்டு வந்து தந்தால் என்ன அர்த்தம்? டிங் டிங் டிங். பழனி ஆண்டவா அப்பா பழனி ஆண்டவா. கண்ண முடிக்கா. பழனி ஆண்டவா அப்பா பழனி ஆண்டவா. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதனாலே கரியகுழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி. அப்பா உன் பிள்ளைக்கு கர்ப்பப்பையில் குறை இருக்கு, புரியுதா? அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குறை தான் இந்த குழந்தை ஜனனத்தை தங்க விடாமல் ஆகுச்சா அல்லது கணவனுடைய கால நேரங்கள் ஆக்குச்சா அப்படின்னு எனக்கு தெரியணும்னு நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அமைதியா இருக்க, ரொம்ப முக்கியம். சாமி கிட்ட வரத்தை கேட்டு உயிரை கொடுத்து வாங்கி இங்க அருவா ஓடிட்டு இருக்கு. நீங்க கடற்கரை பேசிட்டு இருந்தா எப்படி வரும்? உன் பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், பழனி அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? பழனி. பழனி குமார், சரியா? கூப்பிடுறது பழனின்னு கூப்பிடணும், குமார்னு கூப்பிடக்கூடாது. குமார்னு கூப்பிட்டா அவனுடைய கேரக்டர் மாறி போயிடும். பழனின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் பேரன். இந்தா நல்லாரு, பல கோடிக்கு செல்வமாறு ஐஸ்வர்யமாறு வைகாசி விசாகத்திலிருந்து ஜனனமாகும், ஆனந்தம் அடைவாய். இதான் இது சாமி முன்னாலவை. கல்வி சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? என்னம்மா கல்வி, என்ன படிக்கணும்? பாவா பாவாங்க அப்படியா? என்ன குரூப் எடுத்திருக்கிறே? வெரி குட். கால் விட்டு வா. வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா தம்பி வீடு? சரி, திருப்பதி வெங்கடாச்சலபதி உங்களுக்கு சொந்தக்காரராம்ல? அங்கேருந்து வந்து கோயிலை உருவாக்குனார் ஒரு கிழவர். அரசன் அவரை கொண்டு போய் ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டான் தெலுங்கு தேசத்தில். நீ உண்மையிலேயே வெங்கடாச்சலபதியுடைய பக்தனாக இருந்தால் 100 கட்டு கரும்பையும் நீ தின்னுட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் 100 கட்டு கரும்பு திங்க முடியுமா? பார்த்தார் பகவானே வெங்கடாச்சலம், உன் மேலே நான் வச்ச பக்திக்கு இதுதான் தண்டனையா? 100 கட்டு கரும்பை என்னால் திங்க முடியுமா? ஒரு கரும்பு கூட சாப்பிட முடியாது, பல்லு கிடையாது, எப்படி முடியும்? நீந்தாப்பா என்னதை தண்டனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னா? அந்த பக்தன் சொன்னார். எம்பெருமான் நாராயணன் திருப்பதி வெங்கடாச்சலபதி யானை வடிவத்தில் உள்ளுக்கு வந்து கரும்பு புறம் ஓர் இரவில் தின்னு முடிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியில் அரசன் வந்து பார்த்தார்,
நீ எப்படி இதெல்லாம் எங்கே காணாமல் மறைச்சி வச்சனாரு? மறைச்சி வைக்க உங்கள் சிறைத்தாலையில் இடம் இருக்கிறதா? இல்லை. தின்றது யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டார். யார் என்று சொல்லணும்னா நான் ஏன் சொல்லணும்? வந்து சாப்பிட்டவனே உனக்கு சொல்லுவாம்னாரு. வெங்கடாச்சலபதியே யானை வடிவத்தில் காட்சி கொடுத்தார். நான் தான்ப்பா வந்து சாப்பிட்டோம். அந்த மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். புரியுதா? இந்த பிள்ளையை அடுத்த நீட்டில் படிக்க வைக்கக்கூடிய மனோபக்குவத்தையும் கொடுக்குறார். இவளுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும், நிறைந்த செல்வமும் கிடைக்கும். இப்போ வரக்கூடிய உயர்தரமான மதிப்பெண்ணை பெறுவாள். இந்த நல்லாரு மகளே, அடுத்த உத்தரவில் தான் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். குணமாக்கிடுவோம். பக்கத்தில் தான் வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு முன்னால் வாங்க, வீட்டை பற்றி பேசுவோம். அவனை பற்றி பேசணும் வேடா, பேசுவோண்டா, படிக்க வைப்பா. நல்லா இருடா. வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். அடுத்த திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? நிற்கலாம். யாருக்கு? உட்காரலாம். இப்போ சொந்த வீடு இருக்கா தம்பி? ஆமாம், உனக்குன்னு இப்போ ஒரு மாளிகையை கட்டணும். அதுக்கு வேண்டிய பணம் ஏற்பாடையும் பண்ணணும், இடத்தையும் செல் பண்ணணும். கால் வந்துட்டு வா. அக்கா ஏற்பாட கண்ணமுடா தம்பி. கர்மசாமிக்கு 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை இழந்து மனவேதனைகளை அடைந்து நம்ம உயிரோடு இருக்கிறது சரியா தவறா என்று பல முறைகள் தனக்குள்ளே சிந்தித்து உபாதை அடைந்து சில நண்பர்கள்ட்ட உதவி கிடைக்குமா என்று தொங்கி அது கிடைக்காத ஏமாற்றங்கள் பலவாகி இப்போ எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் நிர்வாணமாக இருப்பது போல் இருக்கின்றாய். உண்மையா? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு யார் வர? அதனால் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உனக்கு தொழில் அமையும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். தை மாதத்தில் வீடு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பல கோடிக்கு அதிபதியாக வாழ வச்சு தாரேன். வேறு என்னடா வேணும்? நல்லாயிருவேன். மன தைரியமாறு, உயர்வாக இருப்பாய், வெற்றி உண்டு. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க திருமணம் சம்பந்தமாக யாருமா? கால் வந்துட்டாங்க. மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா? விதியல் கதியல் வீண் பிறவி அழிப்பதோ. என்ன வேணும் பிள்ளைக்கு? இப்போ வருத்தப்படுவீங்களா? பாடின பாட்டுக்கு விளக்கம் எதுவும் தெரிஞ்சுதான்? மதியிருந்தும் பிழை செய்த பிறவி, விதியும் தெரியாமல் கதியும் தெரியாமல் இருக்கு. ஓப்பனாக சொல்லணுமா? கால் வந்துட்டு ஊராரும் நகைத்தனரே. உன் பிள்ளை மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய அன்பு வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்று சொல்வதை விட வாழ்ந்து கொண்டு இருக்கு என்றே சொல்லலாம். இந்த மன அலைகள் மாறுமா அல்லது விதியே இதுதானா? விதி இதுவென்றால் நாங்கள் கையை கழுவி விட்டுறது முடியுமா உங்களால்? அப்படின்னா அவன் நினைக்கிறதை ஏற்று வாழ வைக்க முடியுமா? நிச்சயமாக நல்லா இருக்க வைக்கேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போதுமா? கால் வந்துட்டு வாங்க. மனைவியினுடைய உடல்நிலை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டோரும் எதிர்காலத்தில் செல்வ சிறப்போடு ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. 2 குழந்தை பிறக்கும். பிள்ளை தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். 2ஆவது பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான். கணேசமூர்த்தின்னு பேர் வைக்கணும். அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர்களாக இருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள பிரிக்கணும்?
அது தப்பு என்பது என் கருத்து. சரிண்ணா? வெற்றி மாலை வாங்கிக்காங்க, கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. வேறு என்னம்மா வேணும்? தாரேன். வேற? சரி. ஆனந்தம் இன்று ஆனந்தம் வாழ்க. இந்தாப்பா, செல்வ சிறப்போடு இருப்ப, உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும், கடன் படாமல் காப்பாற்றுறேன், வெற்றி உண்டு. இந்தா மகளே, ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கடாட்சமாக இருப்பாய். உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம் செல்லக்குட்டி அவர்களே. மனைவியின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்த மகன், வாப்பா கால் வந்துட்டு வரலாம். யூடியூப் ஆஃப் பண்ணணுமா? வேண்டாமே, அப்பேற்பட்ட விஷயம் இல்லை இது. யாரு யாரு? இன்னொரு முறை திருமணம் முடித்த பின்பும் என் பிள்ளை வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யாருப்பா? யாரு? ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணு. அப்படியே நில்லுங்கள், அழைக்கிறேன் உங்களை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஒரு காலில் உள்ள முட்டும் கீழே உள்ள தசையும் மட்டும் அதிகமான வீக்கமும் வலியும் இருந்து அசைக்க முடியாமல் இருக்குது. இதுக்கு இடுப்பு பக்கத்தில் எதுவும் சவ்வு பாதிக்கப்பட்டிருக்குமா, அல்லது முதுகெலும்பிலிருந்து இந்த வலி தொடங்கியிருக்கா, அல்லது வேறு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமாங்கிறது உங்களுடைய கேள்வி. காலம் சொல்லலாம். முற்கர்மங்களை தீர்க்கக்கூடிய இடம் உங்கள் ஏரியாவில் இருக்கா? என்ன ஊர்? அங்கே போனீங்களா? யாராவது போக சொன்னாங்களா? சோதனை சொல்லியிருக்க மாட்டானா? பார்க்கல. போய் பார்த்தேன். கிரகங்களால் வந்த பிரச்சனை, புரியுதா? அதே மாதிரி இந்த கால் வீக்கத்துக்குள்ளே உள்ள தசையில் ஒரு சில பகுதிகளில் பிளாக் இருந்து ரத்தம் ஓட மாட்டேங்குது. ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது, புரியுதா? அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? கர்மசாமிக்கு புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பின் தொழிலை ஆரம்பி என் பெயர் நடத்திக்கா. வெற்றி உண்டு, நிறைந்த செல்வம் பெறுவாய், ஐஸ்வர்யம் பெறுவாய். வந்து வரலாம், சந்தோஷமாக வரலாம். 3 முறை என்னைய பார்க்க வரணும். கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வழக்கு, நீதிமன்ற வழக்கு. அப்படியா? என்னம்மா வழக்கு? ஓ சரி சரி, இல்லை இன்னொரு தடவை வந்துட்டு வாங்கினேன். புறக்கிரத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ, இறக்கம் எங்கு குத்தாய் என்பால் எப்படிங்களாய். ஆஞ்சநேயமூர்த்தி கோயில் எங்கேயா இருக்கா? பக்கத்திலே இருக்கோ? அதான் அப்படி கடிச்சு கடிச்சு குரங்கு துப்புதில்ல. குரங்கு அந்த இடத்துக்கு வருமா? ஆனால் ஆஞ்சநேயரை மட்டும் வச்சுருக்க. 1 2 3 4 5 6 கண்ணை மூடு, நான் உள்ளுக்கு வரேன். என்னோட பார்க்குறேன். வா. என்னப்பா, உன் பிள்ளையின் வாழ்க்கையை இணைத்து மனநிறைவாக வாழ வச்சா போதுமா? ஒரே ஒரு விஷயந்தான். இன்னும் 9 மாதம் உன் மருமகன் எந்த வேலையும் பார்த்தாலும் பணம் நஷ்டமடைஞ்சிக்கிட்டு இருக்கும். மண்ணு மனையை விற்கணுங்கிற பிளானிங் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ விற்றா நமக்கு பணம் கிடைக்காது ராஜா, செய்யவே கூடாது. 90 நாள் அவகாசம். என் மேலே பாரத்தை போட்டு அமைதியாக உட்கார். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. வரலாம். கர்மசாமிக்கு. ஆமாப்பா, அப்படி பிரியாமல் காப்பாற்றுறேன், இணைச்சி வாழ வைக்கிறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போனேன். நல்லா இருக்கு. வெற்றி புண்ணியமாக இருக்கு.
கால் வந்துட்டு வாக்கா. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். ஒரு குடும்பத்தில் மருமகா கால் எடுத்து வைக்கிறதுல வாழ்க்கையினுடைய உயர்வும் இருக்குது, தாழ்வும் இருக்குது. அதே மாதிரி மருமகனும் அப்படி தான். நீங்கள் பொம்பளையும் மட்டுமே நினச்சிக்கிடாதீங்க. சில மருமகன் வீட்டுக்கு வந்தோம்னா குடும்பம் 4000. புரியுதா? மருமகன் உட்கார முடியாதா? நின்றுக்கா, அவ்வளோதானே. மருமகனும் அப்படித்தான், மருமகனும் அப்படித்தான். அதான் காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள பழமொழி எப்படி சொல்லுவாங்க? உத்த சங்கதியை கொண்டாடிட்ட கூட சொல்லக்கூடாது, புது பணக்காரங்கிட்ட கடன் வாங்கக்கூடாது. காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது சூலம் தவறி அழைச்சாங்க. இன்றைக்கி திரிசூலம் 3 பிரிவாக அந்த குடும்பம் இருக்கும். இருக்கா? இந்த 3 பிரிவையும் நான் உணர்ந்து பார்த்தேன். ஆம்பளை ஒரு புத்தி, பொம்பளை ஒரு புத்தி, சம்பந்தக்காரங்க ஒரு புத்தி, இப்படி 3 பிரிவாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த குடும்பம் வந்து நிலைத்து வரக்கூடிய நேரம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் யாருப்பா? என்ன வாகனம் வச்சுருக்கப்பா? வண்டி வாகனத்தை சொன்னால் நீ தையல் கடையை சொல்லுத. டயர். வெரி குட் மேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. தங்கப்பைய முடியுமா முடியாதா? அது நடக்குமா? நடக்கும். போ. இப்போ கோர்ட்லேருந்து அந்த வழக்கை உங்களுக்கு வெற்றியாக்கி தரணுமா? இந்தா செம்மையாக்கி தரேன். ஒற்றுமையாக வாழ வைக்க பிரிய மாட்டார்கள். செம்மையுடன் இருப்பாய். பொறுமையாக இரு, நான் காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு வாக்கா. கால் வந்துட்டு வாப்பா. என் பணம் ரொம்ப வெளியில் கிடக்கு சாமி, அதெல்லாம் எனக்கு வந்து சேருமான்னு கேட்குறாங்களே. யாருப்பா? கோயம்புத்தூர் எல்லை. எவ்வளோ பணம் போட்டிருக்க? கொடுக்க மாட்டேங்க. எவ்வளோ கிடக்கு வெளியில்? சரி, உனக்கு அது பெருசு, என்ன செய்ய முடியும்? நெல் வாங்கி தரேன், போ. கால் வந்துட்டு வாடா தம்பி. இவன் தொழிலாளர் தான், ஆனால் இவன் கேட்குற கேள்வி வேறையா இருக்க. என்ன டயர் கடை நல்லா ஓடுதா? பட்டன் டயர் போட்டு விடுதியா? கட்டிங் டயர் போட்டு விடுதியா? அந்த பாவம் செய்ய மாட்டேன். வாடா தம்பி, கண்ணை முடுறா, உனக்கு கேட்குறேன். கர்மசாமிக்கு அமைஞ்சாச்சு. இந்த வருஷத்தில் டீலிங்கில் உனக்கு ஆயில் ஸ்டோர் அமையும். புண்ணியமாக வாங்கி தரேன். என்ன, உன் மனைவியுடைய மாங்கல்ய பாக்கியம் உறுதியாக இருக்குது. நீ மகாலட்சுமியாக வாழுவ. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாடா. இவனுக்கு நல்ல யோகம் வந்திருக்கு. சரிடா, வெற்றி அடைய வைக்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. ஆயில் ஷோரூம் தான் கொஞ்சம் டிமாண்டாக நானே பண்ணித்தரேன்டா. ஜெயிச்சு என் பேரை போட்டுரு கடையில். டயர் வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். புண்ணியமாக இருக்கும். வர வச்சுட்டாரு. வரவு வரும். கால் வந்துட்டு வாப்பா. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அமைதி குறைவும் மனவேதனையும் நடக்கிறதே. யார் அது? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? 2 பேருமே வந்திருக்கீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை நடக்காப்போ? சில சமயம் நடக்கு. அப்போ உங்கள் கேள்வி அது இல்லையே. என்ன விஷயம்? இந்தா, ஏய், என் பக்கத்தில் உன் மனசை கொண்டு வா பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம். வீட்டுக்கு போகிற வழியில் வலது புறத்தில் உள்ள தெரு இருக்குது, அதில் இடது புறத்தில் ஒரு கோயில் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போமேன்னு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏமாயிட்டான். வா, உன் பணத்தையும் வாங்கி தரேன். இப்போ உனக்கு தொழில் பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதையும் உனக்கு சரி பண்ணி தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்?
ஒருவருடைய கழுத்து தலை வலி எடுத்துக்கிட்டு இருக்கு பொட்டைக்கு சரிண்ணா செய்வன கோளாறு நீ நினைக்கிறவன் நான் சொல்லணுமா அப்படி இருந்தால் தானே சொல்லுவேன் எனக்கு பொய் சொல்ல சொல்லுதியா ஒன்றுமே இல்லை உன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி தரேன் அப்படி நல்லா இருப்பேன் பணத்தை எடுத்துக்கோ எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்